அனுப்பி வெய்யும் என்றேனோ வசிஷ்டரை போலே. சாமி, ஏற்கனவே அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே என்று சொன்னேன். இது அதனுடைய தொடர்ச்சி என்று ஆரம்பித்தாள் அந்த பெண். ராமானுஜர், ஓ, அந்த கதையில் விஸ்வாமித்திரர், இந்த கதையில் வசிஷ்டரா என்றார் புன்னகையுடன். ஆமாம் சாமி என்று கூறி கதையை தொடர்ந்தாள். சூரிய வம்ச மன்னர்களில் ரகு என்பவன் மிகவும் புகழுடன் வாழ்ந்தான். அவனுடைய மகன் அஜன், அந்த அஜனுடைய புதல்வனே தசரதன். தசரத சக்கரவர்த்தி கம்பீரமாக அயோத்தியை ஆண்டு வந்தான். அவனுடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவி இருந்தது. அரண்மனைக்கு வந்தால் அரண்மனை அழகு கூடுமாம். தேவலோகத்தில் இருப்பவர்களும் தசரதனின் புகழை கண்டு வியந்தார்கள். தசரதனுக்கு பட்டத்தரசிகளாக கோசலை, கைகேயி, சுமித்திரை என்ற மூவரும் இருந்தனர். எல்லாம் இருந்தது, ஆனால் குழந்தை மட்டும் இல்லை. தசரதன் தன் குலகுரு வசிஷ்டரிடம் வருத்தப்பட்டார். வசிஷ்டர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தால் குழந்தைகள் பிறக்கும் என்றார். உடனே அந்த யாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தான் தசரதன். வசிஷ்டர் முன்னின்று அந்த யாகத்தை நடத்தி வைத்தார். இந்த சமயத்தில் பூமியில் அரக்கர்களின் அட்டகாசம் அதிகமாயிற்று. அவர்களிடமிருந்து உலகத்தையும் தேவர்களையும் காப்பாற்ற ஸ்ரீமன் நாராயணன் கோசலையின் வயிற்றில் ராமனாக அவதரித்தார். கைகேயியின் வயிற்றில் பரதனும், சுமித்திரைக்கு லக்ஷ்மண சத்ருக்கணனும் பிறந்தார்கள். ஸ்ரீ ராமச்சந்திரனை தசரத சக்கரவர்த்தி மட்டும் ராமா என்று அழைத்து வந்தாராம். தந்தை என்ற முறையில் இந்த அதிகாரம் அவருக்கு மட்டும் உண்டு. தாயான கௌசல்யா மகனை ராமபத்ரா என்று அழைத்து வந்தாள். இது தாயின் வாத்சல்யம் நிரம்பியதாக உள்ளது. சிற்றன்னை கைகேயையோ ராமச்சந்திரா என்று அழைப்பாள். குழந்தையாக இருந்தபோது ஸ்ரீராமன் ஆகாயத்தில் இருக்கும் சந்திரன் வேண்டும் என்று அழுத பொழுது கைகேயி ஒரு கண்ணாடியில் சந்திரனின் பிம்பத்தை காண்பித்து சமாதானப்படுத்துகிறாள். இந்த காரணத்தினால் ராமச்சந்திர என்ற பெயர் பொருத்தமாக உள்ளது. பிரம்ம ரிஷியான வசிஷ்டர் ஸ்ரீராமனை பரதத்துவம் என்று அறிந்து வேதசே என்று அழைத்தார். அயோத்தியா நகரத்து பிரஜைகள் எல்லோரும் எங்களுடைய ரகுவம்சத்து அரசன் என்ற அர்த்தத்தில் ரகுநாதா என்று அழைத்து வந்தனர். சீதாதேவி நாதா என்று அழைத்து வந்தாள். அப்படி அழைப்பதற்கு சீதாதேவிக்கு மட்டுமே உரிமை உண்டு. மிதிலை நகரத்து மக்கள் அனைவரும் எங்களது சீதாதேவியின் பதி என்ற அபிமானத்தினால் சீதாய பதையே என்று கூறி வந்தார்கள். இந்த பத பிரயோகங்களில் இருக்கும் உள்ளர்த்தம் மனதை தொடுகிறது. இவை அனைத்தும் உள்ள ஒரு ஸ்லோகம் நாம் எல்லோரும் அறிந்ததே. ராமானுஜர், பெண்ணே, இந்த பெயர்களுக்கு பொருள் தெரியுமா என்று கேட்டார். தெரியாது சாமி, சொல்லுங்களேன் என்றாள் அவள். ராமர் என்றால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியவன் என்று பொருள். லக்ஷ்மணன் என்றால் அடையாளத்தை குறிக்கும். பரதன் ராஜ்யத்தை ஆளப்போகிறவன். சத்ருக்கணன் எதிரிகளை வெல்பவன் என்றார். அந்த பெண், சாமி, ராமர், பரதன், சத்ருக்கணன் பற்றி நீங்கள் சொன்னதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் லக்ஷ்மணன் என்ன அடையாளம்? இதை கேட்ட ராமானுஜர், லக்ஷ்மணன் எப்பொழுதுமே ராமனின் தொண்டன், அதுவே அவனுடைய அடையாளம் என்றார். அருமை சாமி என்று அந்த பெண் மேலும் கதையை தொடர்ந்தாள். தசரதரின் ராஜகுமாரர்கள் இளமை பருவம் அடைந்த பொழுது ஒரு நாள் காயத்ரி மந்திரத்தை தந்த விஸ்வாமித்திர முனிவர் தசரதரின் அரண்மனைக்கு வந்தார். சபையில் இருந்த எல்லோரும் எழுந்து நின்று வரவேற்றார்கள். தசரதருக்கு வியப்பும் ஆனந்தமும் கூடவே அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்ன தவம் செய்தேனோ நீங்கள் இங்கே காலடி வைத்திருக்கிறீர்கள் என்று வரவேற்றார். ஒரு ஆசனத்தில் முனிவரை அமர வைத்து அவரை வணங்கினான் தசரதன். விஸ்வாமித்திரர் நன்றாக பேச தெரிந்தவர். மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். தசரதனை புகழ்ந்து முதலில் பேசினார். உடனே தசரதர், நீங்கள் இங்கே வந்த நோக்கம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றார். விஸ்வாமித்திரர், நாங்கள் செய்யும் யாகங்களை அரக்கர்கள் இடையூறு செய்கிறார்கள். அதை காக்க உன் மகன் ராமனை என்னுடன் அனுப்பி வை என்றார். தசரதனுக்கு அதிர்ச்சியும் கலக்கமும் ஏற்பட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ராமன் சிறுவன். உங்களுடைய யாகத்தை காக்க நானே பெரிய படையுடன் வருகிறேன்.
ராமனை அனுப்ப தசரதன் தயங்குகிறான் என்பதை புரிந்து கொண்ட விஸ்வாமித்திரருக்கு கடும் கோபம் வந்தது. முனிவரின் கோபத்தை பார்த்து தசரதனும் வசிஷ்டரும் நடுங்கினார்கள். அப்பொழுது வசிஷ்டர் தசரதனை பார்த்து அறிவுரை கூறினார். தசரதா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், செய்கிறேன் என்று கூறிவிட்டு கொடுத்த வாக்கை மீறலாமா? இது உன் பெருமைக்கு அழகில்லையே. இஷ்வாகு குலம் உம்முடைய குலம். உன் முன்னோர்கள் அரிச்சந்திரன், சிபி போன்றவர்கள் அவர்கள் கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றினார்கள் என்று உனக்கு தெரியும். நீ செய்யும் தானம், தர்மம், யாகம், தவங்கள் எல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை என்றால் அவை பலன் தராது. உன் மகன் ராமனை அனுப்பு. விஸ்வாமித்திரர் நிச்சயம் ராமனை பாதுகாப்பார். உன் மகன் ராமனின் நன்மைக்கே இதையெல்லாம் செய்கிறார் என்றார். வசிஷ்டருடைய உபதேசத்தால் தசரதன் மனம் மாறினான். ராமனையும் கூட லக்ஷ்மணனையும் அனுப்பி வைத்தார். வசிஷ்டர் சொன்னபடி பல நன்மைகள் நடந்தது. அரக்கர்களை அழித்தார், அகல்யை சாபம் நீங்கியது, வில்லை முறித்தார், சீதையை திருமணம் செய்து கொண்டார். சாமி, இப்படி பெருமாளுக்கு நன்மை செய்த வசிஷ்டர் மாதிரி நான் எந்த நன்மையும் செய்யவில்லையே, அதனால்தான் இந்த ஊரை விட்டு போகிறேன் என்றாள். பெண்ணே, குருவை அடிபணிந்தால் எல்லாம் நன்மையாக நடக்கும் என்பதை அழகாகச் சொன்னாய் என்றார் ராமானுஜர். உடனே அந்த பெண், அடி வாங்கினேனோ கொங்கு பிராட்டியைப் போலே என்றாள். இந்த பெண் குட்டிக்கு இந்த கதை எப்படி தெரிந்தது என்று வியப்பில் இருந்தார் ராமானுஜர். இந்த கதையை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, subscribe பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.